புவிக்கு உயிரினங்கள் எங்கிருந்து வந்தது? எங்களைப் போன்ற மனிதர்கள், விலங்குகள், செடிகள் எல்லாம் எப்படி தோன்றின? இதற்கு பதில் தருகின்ற விஞ்ஞான கதையே உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கையா, அதாவது சாதாரண மூலக்கூறுகள் ஒன்றாக சேர்ந்து உயிர் உருவான கதை. நம்மை 4.5 பில்லியன் வருடங்கள் பின் சென்று பார்ப்போம். அப்போதிருக்கும் பூமி உயிரற்றது, வெப்பம் மிகுந்தது, எங்கும் எரிமலைகள், வாயுக்கள், மின்னல்கள். அந்த நேரத்தில் அமோனியா, மெதேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட் போன்ற வாயுக்களே இருந்தன. ஆக்சிஜன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் எப்படி உயிர் உருவானது? ஆதியான வளிமண்டலத்தில் காணப்பட்ட வாயுக்கள் இரசாயன தாக்கங்களுக்கு உட்பட்டு உயிரி தோன்றுவதற்கு தேவையான மூலங்கள் உருவானதாக உயிர் ரசாயன கோட்பு கொள்கை குறிப்பிடுகின்றது. இந்த தாக்கங்களுக்கு தேவையான சக்தி மின்னல் போன்ற மின்னரக தாக்கங்களாலும் உக்கிரமான எரிமலை வெடிப்புகள் மற்றும் சூரியனிலிருந்து வரும் கழிவுதா கதிர்கள்